பசிக்கிட்டு உற்றும் பசி என்பதை போக்க என் உயிர்களும் காக்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூபு மழை என்பதற்கு இணங்க வருங்காலம் அறிந்து பாட்டோட உலகிற்கு நாட்டோட செயலாற்றி பின்னின்று மண்பிறக்க மண்ணின்று உயிர் உதிக்க உயிர்ந்து உலகாகி உலகமே கலையாகி கலை ஒரு மயமாகி மயமான மார்க்கமே இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையிலே அந்த ஆண்டவன் என்று ஒருபொழுதும் அசையாது அகலாது ஆண்டவன் துணை கொண்டு இந்த விஜயவீர நாட்டை விஜயவன்மன் என்று மக்களை கண்டவர குறையில்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு மீறாமல் நீதி நேர்மையோடு தர்மத்தின் வழியாக நின்று அரசாட்சி நடத்தி வருகிறேன். எனக்காக பணியாற்றக்கூடிய எனது காவலர் ஏற்பாட்டிற்கு யார் இங்கே காவல்? போட்டியா என்னது பூமாலை? இது பூமாலை. ஆமா, காமாலை. இது வர பூமாலை. இந்த மாலை 150 ரூபாய் குத்து வாங்கினேன். கட்டினா கம்யூனிட்டி ஒழுங்கா கட்டல, லூஸ் விட்டு கட்டுக்கிறான் போது கட்டணும் கம்யூனிட்டி. ஆமா, அவன் நல்லா தான் கட்டினா. அவன் லூசு லூசா கட்டணும் லூசா இல்ல கட்டத்து லூசா? என்ன மாலையா வர்றா மாலையா? மாலை எப்படி போடுவாங்க? எப்படி போடணும்? எப்படி போடுவாங்க? எறானே ஏற்றாலும் போறானே போட்டோம், மறுபடியும் எறானே எடுத்து போறானு தலைமையில் போடு. சரி, நீ எடுத்துக்கடா. எடுத்துக்கடா, நீ போடுங்கடா. அதுதான் கொடுக்க மாட்டேன். எப்படா சரியா கை வாட்டி எனக்கு புட்டா வருது, எடுத்து எனக்கு புடி போட சொல்ல, எனக்கு புட்டா வருது போட சொல்ல. ஓ, பக்கம் சைடில் தான் போட முடியுது. நேராக போட முடியல. போட முடியாது உன்னால, போட முடியாது உன்னால. நேரா போட்டிருப்பேன். ஏன் போடல? ஏன் போடல? இந்த மாலை உனக்கு தான் போடலாம்னு எடுத்தாங்க. போட வேண்டியதானே? போட்டிருப்பேன். போட வேண்டியதானே? பாருங்க, யாரோ எங்க வெடிகுண்டு வைக்கிறாங்க. பாம்பேச்சோட பரவாயில்ல. குண்டு வைக்கிறாங்க. வெடிகுண்டு குண்டு வைக்கிறாங்க. குண்டு வைக்கிறாங்க. இந்த குண்டு இதில் வச்சு இந்த குண்டு உங்குண்டு உங்குண்டு வச்சு இந்த குண்டு வச்சு என் குண்டு வச்சு நீ கை நாளை தீச்சு செத்து போனா மாசம் போடுறா. எங்களுக்கு யாரு சம்பளம்? 6 மணிக்கெல்லாம் சம்பளம் யாரு கொடுப்பாங்க? புத்தி கட்டணே, உன் சம்பளம் தான் எதிர்பார்க்கிறேன். மன்னருக்கு எந்த கோலத்தில் ஆபத்து வரக்கூடாது. காவல் நாம் தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம தான் பொறுப்பா இருக்க வேண்டும் என்று இதை சோதனை செய்து பார்த்தேன். இந்த வகையில் நீ வெற்றி பெற்றடா. உன்னை நான் மிக மிக நான் பாராட்டுகிறேன். அவை கூடி அவசரமா ஓடி வந்து நான் இட்டவரை தட்டாம செய்து முடிக்கிறேன். தாமதம் என்ன? என்னடா நேரம்? இவ யாரு? கூட பிறந்த அண்ணன் உடம்பு இருப்பா. ஆமா, அண்ணனா? ரத்த பாசண்டா. ஆமா, எங்க அம்மா ஓத்துல ரெட்ட பிரிவி. எங்க அம்மா ஓத்துல தாய் வயிற்றுல ரெட்ட பிரிவி. ஆமா, 2 பேரா பொந்தீங்க. இவன் தான் முதல்ல பொந்துட்டான்னு எங்க அம்மாவோட மொத்த பால் இவனா குச்சறான். ஏதாவது ஓர வஞ்சனே அண்ணனாச்சு. தம்பி ஒருத்தர் இருக்கிறானே, பாதி பாகத்துக்காரன் இருக்கிறானே. ஆமா, நான் பாகத்து குடிச்சு அவன் குடிச்சு போக வேண்டியதானே? உன் பாகத்துக்கு ஒதுக்க வேண்டியதான்டா. அதான் அவனே குடிச்சுதான் உனக்கு கோவம் வரதா? அத கேக்க பணம் எட்டி ஒதுக்கிறான். ஒதுக்கிறேன் உன்னை எட்டி 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 வச்ச உனக்கு கோவம் வரதா? ஆமா, எட்டி ஒதுக்கிறானே. இந்த கம்முனாட்டி இருக்கலாமா? இவன் இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க வீட்டுல எலி மருந்து இருந்தது. அது ஒரு கிண்ணத்துல அடைய புய 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 அடி பாய்ச்சி. ஆமா, பாய்ச்சி வச்சுட்டு எங்க அம்மா எப்ப ஏரியாவை விட்டு வருவாங்க எதிர்பார்த்து. ஆமா, எங்க வீட்டை கதவை திறந்து பார்த்தா எங்க அம்மா ஏரியாவுக்கு போய் டயர்டா பத்துனுக்குறாங்க. ஆமா, அதுல 3 வேலை இருக்குது. 3 வேலை. ஆமா, காலையில ஏஞ்சிப்பாங்க, மூஞ்ச கழுவாங்க, ஏரியால எடுத்துப்பாங்க, ஆட்டோ மட்டும் ஓட்டுப்பாங்க. அடி நடி ஏருக்கு அதை போய் கட்டிட்டாங்க.
ஒரு வேலை ஆச்சு. ரெண்டாவது வேலை அங்க இருக்கிற எல்லா வேலையும் பறிப்பாங்க, அது ஒரு சம கட்டிடுவாங்க. ரெண்டாவது வேலை முடிஞ்சுதான். மூணாவது வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. இப்பதான் வேலை கஷ்டம். ஆமா, மணி டான் 12 மணி ஆயிடும். 12 மணி ஆனு மம்டி எடுத்துப்பாங்க, ஒரு கொத்து கொத்துவாங்க. அந்த பாண்டுல வாரி அங்க கொட்டினா அடி தல 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 அடி அப்படி ஊத்துது. ஆமா, ஊத்துறானே நல்லா குங்குமரமா வேப்பரமா பார்த்து வச்சுப்பாங்க. பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு மேல சேர்ந்துப்பாங்க. அப்படி கும்பலா கூடுவாங்க. சேர்ந்துக்கிட்டு அவங்க உட்காடுறாங்களே, அவங்க சூத்து தரையில உட்காராங்க. அவங்க எத்தனை மாதிரி அண்ணன் கூட என்னத்துக்கு அவங்க சூத்துல போட்டு உட்காரு. ஆமா, உட்காந்துக்கின்னு அங்க தலை வச்சு போட்டுக்கின்னு அங்க என்ன ஓடும், இவன் மொண்டாட்டி அவன் வச்சிருக்கிறான், அவன் மொண்டாட்டி இவன் வச்சிருக்கிறான், உன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான். அங்க வர்ற கதை. நான் போய் எலி மருந்து அது எத்தனை பேர் எங்க அம்மா மாறல போய் தடவிட்டேன். ஆமா, எதுக்கு தடவுன இந்த கம்மு நாட்டி சாவாடிக்கு போட்டு தள்ளிடணும். ஆமா, நீ குடிக்கணும் அப்படி திட்டம் போட்டேன். தடவிட்டு அங்கிருந்து சந்தேகம் வந்துரு போதுன்ட்டு பக்கத்து பத்துக்கினேன். அமைதியா படுத்து. ஆமா, பத்தானே காலை எழுந்தானே அடி சட்டி பேண்டலும் உருட்டாங்க, அடி பையா மரண கத்துறாங்க. கத்துனே எனக்கு தம்மா சந்தோஷம். அந்த மண்ணை போயிட்டானே நம்ம தெம்பா இருக்கானே. ஆனா அங்க போக மட்டும் தான் ஆனந்த கண்ணையா போறேன். ஏன்னா அங்க போன சந்தேகம் வந்துரும்ல, அதான் ஆனந்த கண்ணையா போறேன். அங்க போனா எங்க அண்ணனை வல்ல துணி போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. ஆஹா, இனிமே நம்ம அண்ணனை பார்க்க முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் தானே பார்க்க முடியும். அந்த வல்ல துணி வந்து பார்த்தா எங்க அப்பா உள் குத்தே இருக்குது. ஆமா, எங்க அண்ணா 10 மணிக்கு மேல இவன் 10 மணிக்கு எங்க அப்பா கம்பெனி சும்மா இருக்கக்கூடாது. ஒரு குவார்டர் வாங்கி வச்சு அதை போட்டு வந்து 12 மணிக்கு அவன் தூட்டி அவனுக்கு போய் வேலை செய்யணும். அவைக்கு வர தாமதம் குடும்ப சமாச்சாரம் வர வெயில ஒரு தென்னை மரம் சோலை அண்ணாந்து பார்த்தா அர்த்தங்கிறாரு மரமேறி பாலை அழகான பொண்ணு கட்டி வந்த சேலை பக்கத்திலே நந்தவன சோலை. கொஞ்ச நேரம் பண்ண காதல் நீல திடீர்னு அனுப்பிட்டீங்க ஆளை. வேலை செஞ்சது மூளை கட்டில வரலான்னு பார்த்து உனக்கு பெரிய மாலை பாக்கெட்ல பார்த்தா காணும் காலை. அதனால புரியுறவங்க காலடா 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 காத்திருக்க வேண்டும். நம்ம நாட்டின் நலனை பற்றி விசாரிக்க ஆவலுற்று இருக்கிறேன். நம் நாட்டில் குடிமக்கள் அத்தனை பேர் சுகசாமம் தானே ஐயா. நம்ம நாட்டு மக்கள் இங்கிருந்து போறாங்க பாருக்கு. ஆமா, அங்க போய் வாங்குறாங்க ஒரு கோட்டு, ஒரு தண்ணி பாட்டில், ஒரு கிளாஸ், ஒரு ஊறுகாய் போயிட்டு வாயின்னு வராங்க. அந்த கோட்டை அப்படியே போய் முறுக்குறாம அப்படியே முறுக்குறாங்க, ஒரு கட்டிங்க ஊத்துறாங்க, தண்ணியா கலக்குறாங்க, அப்படியே முடக்க குடிக்கிறாங்க. அந்த ஊறுகாயத்தை நக்கிக்கிறாங்க. ராவாடிக்கிறான், தண்ணி ஊத்தடியா தண்ணி ஊத்தடிக்கிறான், கவுந்தச்சு படுகிறான், மலாக்கு படுகிறான், கம்பத்துல முற்றாலும் மக்களுடைய நலனை விசாரித்து குடிக்காரனுடைய நன்மை சொல்ற. நாட்டு மக்கள் எந்த குறைபாடு இல்லை. வழிபாட்டில் ஏதாவது குறைபாடுகள்
பூஜை அன்ன நைவேத்தியத்துடன் கடமையோடு ஒழுக்குமா பய பக்தோடு செய்கிறார்கள் நாட்டு மக்கள். அன்ன நைவேத்தியம் அத்தனை ஆராதனை தேர்ச்சிவ பானுவெடிக்கு மேலோடு வாட்டியத்தின் மயிலாட்ட உயிலாட்ட தார தப்பட்டு என்று சொல்லி சகல விசேஷங்களா பம்ப உடிக்கென்று சொல்லக்கூடிய எல்லா விசேஷங்களா எல்லாமே ஆனந்தமா இருக்குது என்பது கிடையாது. உங்கள் வார்த்தை கேட்டால் மன மகிழ்ச்சி கொண்டேன். விஜய் ஒரு ஆட்சியில் விஜயவர்மன் ஆட்சியில் குறி என்பது கிடையாது. அப்படி இருக்கு குமரி நாட்டில் அவற்றை திருமணம் செய்து கொண்டு எல்லாரும் வாக்கில் ஈடுபட்டு 2 செல்வங்களை வெற்றெடுத்தேன். நான் ஒன்று பெண் ஒன்று. இந்த ஆட்சிக்காக ஒன்று மன ஆசைக்காக ஒன்று. மகனுக்கு விஜய் என்ற நாமதை சுட்டினேன். படித்தான் பட்டத்தை முடித்தான் அயல்நாடு சென்றிருக்கிறான். அந்நாட்டு விஞ்ஞான முறையை கண்டறிய வேண்டும். நமது தாயகத்தின் நிலைமை உயர்த்த வேண்டிய எண்ணத்தோடு சென்றிருக்கிறார். பெரிய மகள் ஒப்பற்ற மகள் பெயர் நளினா. கலந்து பருவம் காத்திருக்கிறார். அவளுக்கு நல்லது வர்ண பார்த்து திருமணத்தை செய்து முடிக்க நம்முடைய கருத்துல நம்ம பேச முடியுமா? சிந்திக்கலாம், திருமணத்தை செய்து முடிக்கலாம். எத்தனை பெரிய மனிதன் மக்களை மறந்த மனிதனுக்கு மக்களை மறந்த வணக்கம். என் நாட்டிலும் பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்து விஜயன் என பெயர் வைத்து நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன். அயல்நாடு சென்றேன், படித்தேன், பல பட்டங்களை முடித்தேன். இப்போது தாயகம் சென்று கொள்கிறேன். புத்தி இல்லாத வயசில் நூறாட்டம் வாழ வேண்டிய வயசில் போராட்டம்.
வணக்கம். இனி உலகாக என்னது கூறல் தான் இருந்த கை கொண்டேன். என்னை வள்ளுவராக்குப்படி இந்நாட்டு மன்னர் மகனாக பிறந்து சீர சிறப்போடு வந்திருக்கின்றேன். இருந்தாலும் சென்று அண்ணனை பார்க்கணுமே. அண்ணா
எனக்கு திருமண ஆசை கிடையவே கிடையாது. திருமண ஆசை கிடையாது. சென்று தோழிகளை கூட ஆடணும் பாடணும் அது எனக்கு விருப்பம். என்னுடைய வயதிலே வள்ளி உனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்னுடைய ஆசை. என்னுடைய வயதில் மூத்த நீங்க இருக்கிறது நான் திருமணம் செய்யணும். அதனால அது ஒரு காலம் முடியாது. அண்ணா என்னுடைய வயதில் மூத்த நீங்க இருக்கும்போது திருமணம் செய்ய முடியாது. தங்கா முதல்ல உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் சரி. நம் இருவரும் எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? நாம் இருவரும் முதல்ல யாருக்கு திருமணம் செய்ய வேண்டும்? தந்தை தீர்மானிக்கும். புறப்பட போகணும் தந்தை. முக்கியமான சமாச்சாரம். இளவரசர் அயல்நாட்டை படிப்பிடித்து தாயகம் வந்து கொண்டிருக்கிறார். மறுபடி கொண்டு ஏற்பாடு சமணம் செய்திருக்கிறார். பாதம் மனமார வாழ்த்துறேன். நல்லா இருக்க, சுகமா இருக்க, வெற்றிகரமா இருக்க. அப்பா டாய் இளவரசர் வந்து கண்ணுக்கு விருந்து
வந்து யார் தாயி ஈர பேணும் என்னது அம்மா உங்க மேல வந்து துள்ளி விளையாட்டு யார் தாயன்னு நான் கேட்டேன் சூத்து காட்டு மாரியாத்தா கூத்துக்காடு மாரியம்மன் ஆமா அம்மா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் நாங்க கோட்டை பூஜை உங்களுக்கு எரிவ தாயி நான் யார மாட்டேன் அம்மா அம்மா கூழு ஊத்துறீங்களே அதுல வெங்காயம் வெட்டி போடுறீங்க தயிர் ஊத்துறீங்க ஆத்தாக்கு களி பிடிக்காது அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் இனிமே கூழு ஊத்தாதீங்க வேற என்ன ஆத்தாக்கு நாட்டுக்கோழி பிரியாணி போடுங்க ஆத்தாவுக்கு நாட்டுக்கோழி பிரியாணியா ஆமா அம்மா ஏன் உங்களுக்கு வெள்ளை கோயில மட்டும் ஆவாதா அதனால சூத்தா கலப்பிங்க சூடுமா சூடுமா அம்மா இது மட்டும் போதுமா இல்லன்னு வேற ஏதாச்சும் வேணுமா தாயி ஏம்மா என்ன அரியில சாத்தி வச்சுட்டு போறீங்களே ஆத்தாக்கு வெறுப்பு அடிக்காது அது கூட நாங்க என்ன செய்ய முடியும் ஆத்தாக்கு ஒரு எல்இடி டிவி ஒண்ணு மாட்டுறீங்க அம்மா ஆத்தாவுக்கு எல்இடி டிவியா ஆமா அத மாட்டிட்டு என்ன அம்மா அத மாட்டிட்டு ஆத்தா கிட்ட ரிமோட் கொடு ஆத்தா நான் சேனல் மாத்திப்பேன் அம்மா நீங்க என்னென்ன சேனல்ல பாப்பீங்க நான் சீரியல் தான் அம்மா பாப்பேன் சீரியல் ஆமா அப்பேற்பட்ட சீரியல் என்னதுமா நான் கையல் சீரியல் தான் பாக்குறேன் கையல ஆமா ஏன் எத்த பாக்குறீங்க அதான் அம்மா பிட்டா எனக்கு அதான் பிட்டா போகுது ஆமா அம்மா இது மட்டும் போதுமா இல்லன்னு வேற ஏதாச்சும் வேணுமா தாயி அம்மா என் அரியில ஒரு பேன் மாட்டிக்கிறீங்களே அது எதுக்கு அம்மா மாட்டினீங்க காத்து வரதான் மாட்டி வச்சிருக்கோம் நல்லா காத்து வருது அம்மா களிய மட்டும் ஆட்டி இருக்குது அதுல காத்து ஒண்ணு வரலையம்மா அது கடாச்சிட்டு ஆத்தாக்கு ஒரு ஏசி ஒண்ணு மாட்டுங்க ஆத்தா ஏன் சொல்ல கேக்குற ஆமா ஏசி ஒண்ணு மாட்டு ஆத்தா அப்பதான் நான் குழுக்குள்ள இருப்பேன் அப்பதான் மக்கள் நீங்களும் குழுக்குள்ள இருப்பீங்க அப்பதான் மக்களாகி நாங்களும் குழுக்குள்ள இருப்போம் ஆமா அம்மா அதே தரோம் வேற ஏதாச்சும் வேணுமா தாயி அம்மா முக்கியமானது ஒண்ணு இருக்குது அம்மா என்னதுமா அம்மா உங்க கம்பெனி ஸ்ரீ ஸ்ரீனிவாச நாடக மன்றத்துல ஸ்ரீனிவாச நாடக மன்றத்துல சூரியன் பப்ரே சாரானமே ஆமா அந்த குழந்தை இந்த வருஷம் புள்ள அடிக்காதீங்க அம்மா ஏன்டி அம்மா அந்த குழந்தைக்கு உடம்பு தெரியல அப்படி யார் சொல்றது ஆத்தா 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 சொல்றல ஆமா நீங்க சொல்லல இல்லையா அம்மா நீங்க மலையாறீங்களா அம்மா நல்ல ஒரு ஸ்டூடண்ட் போடு அம்மா யாரே ஐயா பெரிய நேத்து போறேன் நான் யாரமா யாரல மேல வச்சிட்டேன் மலை மேல ஏத்துக்கு ஏறி அம்மா முஜாதிரா டேய் குட்டி என்ன ஆட்டோ மேல வந்து பையா ஆத்தா வந்து ஆட்டா கை மேலே அடிப்பேன் அம்மா ஏய் அம்மா நான் நான் சொன்னேன் சின்ன ஆட்டோ நான் அம்மா அம்மா வந்து ஆடினாங்களே ஆத்தா என்ன கேட்டா ஏய் ஆட்டோ நிறைய கேட்டேன் எல்லாத்தையும் விட்டுறேன்டா ஆனா கல்யாணம் கேட்ட பத்தியா என்ன கேட்டாங்க டேய் சீனிவாச நாடக மன்றத்துல சூர்யா என்கிறவன் பப்படி ஆசாரனமே நான் தான் அது நான் சொன்னேன் நீதான்டா இந்த வருஷம் அடிக்கோடா யார் அம்மா சொன்னா ஆத்தா ஆத்தாக்கு தெரியாது அம்மா உன் தூக்கி யாருமே ஆத்தா தெரியுது அம்மா நிகழ்ச்சி ஆடல் பாடல் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க வாழ்க 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 ஐயா வணக்கம் கலை என்று வாழ்கம்மா வணக்கம் அண்ணா போடி அப்பால வணக்கம் எங்க அம்மா நீங்க ஒட்டி நான் பிறந்தா வணக்கம் அது மாமான்னு கூப்பிட்டு வணக்கம் மாமா வணக்கம் மேமே வாயப்புறம் அடி ஜிலே போய் உள்ள இருந்து கூப்பிடு உள்ள இருந்து ஆமா வணக்கம் மாமா நீ மாமான கூட்டம் அப்படி ஜில்லுன்னு இருக்குது ஒரு அவதார ஆடி வணக்கம் பெரியவரே எனக்கு பெரிய வேற உனக்கு எப்படி தெரியும் யோ என்ன விட வயதுல மூத்தவனு சொன்னியா அது எப்படி முத்தன வேற உனக்கு தெரியும் கோடப்பட பிஞ்சு போடாங்க ஓஹோ வயசுல மூத்த வர பெரிய வர ஆமா அப்படி சொன்னீங்களா சரி சரி அதப்படி என் அழுத்த காரணம் என்ன துண்ணு இப்படி தூங்குறோம் நாட்டியம் சிறப்பா நடக்கணும் இந்த இடத்துல ஆடல் உடல் உடல் தாடி எடுத்து என்ன பாடல் உடல் உடல் எடுத்து விடு மச்சாமி சே சரினா
என்னடா வேலை? காதல் கிழக்க வெளிச்சாலும் விட மாட்டாங்க. அப்படி ஒரு ஆளு நான் சாதிக்கிற அடுத்த புடி அருவா புடிடா. ஐயோ அருவா புடியா? அந்த புடி இல்லை. நீ என்ன பண்ற? நீ நல்லா கலக்கிட்டு கலக்கிட்டு புடி. கலக்கிட்டு புடியா? நாட்டியம். ஏம்மா என்னடா நாட்டியம் நீ காட்ட 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 இருக்கிற பசங்களுக்கு அப்படி நட்டுன்னு நிக்கணும். கண்கள் கண்கள் கண்களா? அது மட்டும் இல்ல உன் நாட்டியம் நீ ஆட 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 மயாக்கு விடாம ஊத்திக்கிட்டு என்னதுடா சொல்லு சொல்ல ஆரம்பி.
நலமோடு வாழ்ந்திருக்கிறேன். இன்று போல் என்ற நலமுடன் வாழ வேண்டும் அம்மா நீ. ஐயா என மன போல வைக்கிற ஐயா. சிறப்பா இருக்க வேண்டும், நாட்டியம் ஒழுக்கமா இருக்கணும். அப்படியா? ஆனா ஒண்ணு, உன் நாட்டியத்தை பார்த்த உடனே பார்த்த உடனே மற்ற பேருக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கு சொல்லி அப்படியே சொக்கி முக்கி வெட்டி கக்கி மக்கி நக்கி போறானே. நன்றி சொல்றானுடா. நன்றி சொல்ல அளவு நாட்டியம் சிறப்பாகணும். அப்படியா? ஆரம்பி ஆரம்பி. ஆரம்பி நாட்டியத்தை ஆரம்பி. கலைகள் 64. ஆமா ஐயா. நேயமுட நடப்பது நாடக கலை. அதுலயே சிறந்தது நாட்டிய கலை. ஆமா. அருமையாக ஆடி முடிச்ச பெண்களுக்கு வேண்டிய தன்மானம் கொடுப்பது கடமை. அப்படியே ஆகட்டும். அப்பா அயல் நாட்டிய படிப்பு சிக்கல சீரா முடிச்சிட்டு வந்திருக்கியா? அப்பா அயல் நாட்டு கல்வியில அனைத்தும் சிறப்பாக முடிச்சு மிக்க மகிழ்ச்சிப்பா. உனது வருகைத்த நானும் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்பார்த்திருந்தோம். இலவச படிப்பு முடிச்சிட்டு எப்போது தாயக வருவார் என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தாங்க. வந்த உடனே மக்கள் முகத்தை பார்த்தையா புன்னகையோடு காட்சியளிக்கிறாங்க. சிறந்த மகிழ்ச்சி தான். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. குழந்தை அண்ணன் வந்து உடனே அண்ணகிட்ட சண்டை போடுறேன். என்ன சண்டை போடுறான்? நான் சண்டை போடுறேன். அண்ணன் தான் வந்து வரட்டும். எனக்கு திருமணம் செய்யணும். என் கூட பிரச்சனை பண்றாரு. நீங்க அண்ணனே கேட்டு பாருங்களேன். பிரச்சனை ஒண்ணு இல்லையா? ஏவா என்ன பிரச்சனை? அப்பா தங்கத்தில் பிரச்சனை பண்ணது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு கிடையாது. என்னுடைய வயதில் இல்லையா அவளுக்கு? ஆமா. அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தவறு இல்லை. இருக்க வேண்டியதா? ஏன் கருத்து தெரியுமா? என்னோட வயதுல மொத்தம் அண்ணங்க இருக்காங்க. அப்படின்னு போது அவர் தான் திருமணம் செய்யணும். அதான் என்னோட கருத்து. ஐயா என்ன கருத்து என்ன கருத்து தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி திருமணம் செய்தாக்கா நாட்டு கார்த்த மாட்டாங்க. ஒரு வாரமா துப்பிட்டு நீ வாரமா எங்க அக்கா கல்யாணம் பண்ணி அதான் செல்வம் அக்கா பொண்ணு மட்டும் அக்கா பொண்ணா அவனுக்கு தெரியாதவங்க பேசுறான். அண்ணன் அயல் நாட்டை படி முடிச்சுட்டு வந்த உடனே அண்ணனை பார்த்தவன அடாடா அண்ணன் நல்லா கபகபகபன்னு வளர்ந்துருக்கிறானே, நல்ல பெண்ணா பார்த்து திருமணத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு. அண்ணன் உன் தங்கச்சியை பார்த்த உடனே தங்கச்சி சின்ன போயில விட்டு ஒண்ணுமே